வீட் அரிசியில் மஷ்ரூம் பிரியாணி எப்படி குக்கரில் குழையாமல் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு மிக்சர் ஜாரில் ஒரு 8 வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் போல் புதினா இலை, இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சுட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இது கூட பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு 4 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதெல்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு வதக்கிக்கலாம். 4 பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு 3 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்ட் நம்ம கரைச்சி வச்சோல்லையா அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு மஷ்ரூமை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். இப்போ மசாலா ஐட்டம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறேன். அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுட்ரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு நாங்கள் நடுவில் ஆட் பண்ணுறதுனால அந்த கிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 1 கப்பு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் பிழியும் போது அந்த தோலோடு அழுத்தி பிழிஞ்சு விடுங்க. இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நான் 3 கப்பு அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு நான் 6 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். அதாவது 1 கப்பு அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி, இது கரெக்டாக இருக்கும் வீட்டு அரிசிக்கு. கொஞ்சம் போல் புதினா இலை போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டு அரிசி போட்டுக்கலாம். போட்டுட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு 2 விசில் விட்டால் போதும். உங்களுக்கு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.